Praise the Lord. இந்த கடைசி நாட்கள்ல சாத்தான் மனுஷங்களை வஞ்சிக்கிறதற்கு தன் கையில் எடுத்திருக்க மிகப்பெரிய ஆயுதம் கள்ள போதனைகள். இந்த சாத்தான் தான் கள்ள தீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்து, கள்ள கிறிஸ்து அப்படிங்கிற பல பெயர்களால் அழைக்கப்படுறான். அதற்கு நம்ம அர்த்தம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அவன் இதுக்காக நிறைய அற்புதங்கள், நிறைய அடையாளங்களை செஞ்சு கொண்டு வரான். சிலர் கர்த்தரை நம்பாம இந்த மாதிரி அற்புதங்களை நாடி ஓடிக்கொண்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்துல நம்மளால அதை கண்கூடா பார்க்க முடியும். மோசையின் காலகட்டத்துல பார்வோனோட அரண்மனையில மந்திரவாதிகள் நிறைய அற்புதங்கள் அடையாளங்களை செஞ்சாங்கன்னு சொல்லி நம்மளால வேதாகமத்துல வாசிக்க முடியுது. அது எல்லாத்தையும் பண்ணவன் சாத்தான் தான். இது வேதாகமத்துல வேரூன்றி நூல் விட்டு வளர விரும்பாம இருக்கிற மனுஷங்களை எளிதாக அற்புதங்களாலையும் தீர்க்க தரிசனங்களாலையும் சாத்தான் மஞ்சள் விடுறான். இத மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து முன்னதாகவே நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. மத்தேயு 24 23 மற்றும் 24 நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று எவனாயினும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி தேவன் முன்னதாகவே நம்மளை எச்சரித்திருக்கிறாரு. அதனால இந்த வேதத்துல வேரூன்றி நூல்விட்டு வளர்வோருக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எது கள்ள போதனைகள் அப்படின்னு சொல்லி பிரித்தெடுக்கத்தக்கதாக ஒரு தெளிவான புத்தியை தேவன் நமக்கு கொடுப்பாரு. அதனால ரொம்ப கவனமா இருங்க. சாத்தான் வஞ்சிக்கத்தக்கதான காரியத்தை செய்யும் போது அதுல இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான நமக்கு ஒரே வழி இந்த பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமத்துல வேரூன்றி வளருங்க. அப்பதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. காலம் மிகவும் சமீபமா இருக்கிறது.